பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் இம்படி பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே அலங்கார வாசல் தேவாலயத்திலே ஏவிஎல்டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற உலகமெல்லாம் உள்ள அன்பு உறவுகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் கேட்கிற எங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயாவின் புஸ்தகம் 58:11 வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் முன்ன நடத்தி மகாவரிச்சான காலங்கள்ல உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர். 1ஆம் மாதத்திலிருந்து இந்த 9ஆம் மாதம் இந்த பரிசுத்த ஆராதனையிலையும் வாக்குத்தத்தங்களை வாசித்து எத்தனையோ பேர் வாக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் கர்த்தருக்கு எப்படி சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இல்லை, நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி பசுமையா இருக்கிறதோ அதுபோல பசுமையான ஆசீர்வாதங்களால உங்களை நான் என்ன செய்வேன், நிரப்புவேன். இந்த நாளில தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. கண்களை மூடி தேவனை நோக்கி, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இயேசு சாமி, நீ பேசுகிற தேவன், எங்களோடு பேசுகிற மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவரே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாததென்றும் கர்த்தாவே ஆண்டவரே நீ பேசுகிற தேவன் சுவாமி. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டது. என் தேவனே, உன் வாயிலிருந்து நீ ஆதியிலே கொண்டிருந்து அன்பு விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொன்னீங்க. தேவனே, எந்தெந்த குறையெல்லாம் எங்களோடு சரீரத்திலே ஒட்டி அழுக்க போல ஒட்டி கிடக்கிறதோ அதையெல்லாம் தேவனே உன் ரத்தத்தால கழுவும்படி ஜெபிக்கிறேனே சுவாமி. உண்மையும் என்மையும் பிரிக்கிற எந்த அசுத்த கிரிகளும் எங்களிலே கர்த்தர் நிலைத்திராதபடி கடந்து போக தேவனை உதவி செய்யும்படி ஆச்சாரிக்கிறார். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் தொடுவீராக, கழுவீராக, பேசுவீராக, புதுவில நடைய உதவி செய்வீராக. பழைவில் ஒளிந்து புதிவிகள் புகுந்து கர்த்தாவை ஆசீர்வாதம் பெருக கர்த்தர் உதவி சொல்லுவோம். நாம மைம்பட கர்த்தர் கேட்டு ஜெபிக்க ஆசீர்வாதம் பலப்படுத்துகிறார். ஏசு நான் ஜெபிக்கிறோம். நல்லது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பரிசுத்தம் உள்ள யோவான் பக்தன் எழுதுகிறார். ஆவிக்குள்ளாகப்பட்டு எப்படி நீ ஆனாலும் முன்னாடி என்ன சொல்றாரு, ஆனாலும் எல்லாம் செய்யற, ஆனா முன்ன என்ன சொல்லுகிறாரு, எல்லாம் பண்ற, ஆனா அங்க ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆனா என்ன, ஸ்கூல் படிக்கும் போது தான் சின்ன குழந்தையில சொல்லு ஆனா சொல்லுன்னு கத்து கொடுத்தாங்க. இங்க கத்து கொடுக்கிறாரு ஆண்டவரு. என்னென்ன கத்து கொடுக்கிறாரு, பாடுற, ஜெபிக்கிற, துதிக்கிற, எல்லாம் செய்யற, ஆனா அன்பு இல்லை. யாரு மேல அன்பு இல்லை. செய்தி கேட்கிற கத்துடைய பிள்ளைய நம்ம யார் மேல அன்பு வைக்கணும், யார் மேல அன்பு வைக்கணும், யார் மேல வைக்கணும் அன்பு? ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும். நம்ம அன்பு யார் மேல வச்சுங்கிறோம்?
யார் மேல வச்சுக்கிற அன்பு? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் எப்படி நீ ஆதியில கொண்டிருந்த ஒரு அன்பு இருக்கு பாரு, பயங்கரமான முதலா உட்காருவ, அப்படி ஜெபிப்ப, அப்படி பாடுவ. என்ன சொன்னாலும் யாரு எது சொன்னாலும் இல்ல இல்ல இல்ல, நான் முதல்ல ஆண்டருக்கு தான் முதலிடம். அப்படிப்பட்ட பாத்திரம் தான் நீ. ஆண்டவரை முன்ன வச்ச பாத்திரம் தான் நீ. ஜெபிச்ச பாத்திரம் தான். இப்போ பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி கூட உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அந்நிய பாஷை இப்ப குறையுது, அபிஷேகம் குறையுது, ஜெபம் குறையுது, கோபம் கூடுது, தேவை தேடுது, கண்ணு பாயுது, ஆண்டவரை தேடி அன்பு வரல. அல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபையினால ஆண்டவருடைய திருவடி பாதப்படல. ஆண்டவர் என்ன, நீ என்னதான் மனுஷனுக்கு மனுஷன் நீ நம்பி ஆயிரம் உதவி செய்து என்னதான் அந்த மனுஷனை நம்பினாலும் அந்த மனுஷன் முகத்தை தான் பார்க்கறானா தவிர இருதயத்தை பார்க்க மாட்டான். செய்த நன்றியை நினைக்க மாட்டேன்றான். மூஞ்ச பார்க்கறான், முகத்தை பார்க்கறானா தவிர உள்ளத்தை பார்க்க மாட்டேங்கிறான். ஆனா கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் இல்ல, உன் உள்ளத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவர், நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்யற, எப்படி இருக்கிற, எங்க பழகிற, உன் அன்பு யார்கிட்ட இருக்குதுன்னு உன் உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டான்னு உன் பேர்ல எனக்கு ஒரு குறை நிவர்த்தி ஆக்குவியா கேட்பாங்க. என்ன குறை வச்சவனுக்கு சொல்லு, என்ன குறை, என்ன செஞ்சா நீ மலையேறுவ சொல்லு, என்ன செய்தா என் குடும்ப ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும் சொல்லு, என்ன குறை என் குடும்பத்துல, என்ன குறை, ஏன் இத்தனை பாடு, ஏன் தகப்பன இயேசு சாமி ஏன்பா இத்தனை பாடு, ஏன் என் காரியம் கைகூடல, என் பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி வச்சிருக்கிற, என் கணவனை ஏன் இப்படி வச்சிருக்கிற, என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிற, என்ன வச்சிருக்க, என்ன குறை, நீ என்கிட்ட இன்னும் முழு மனசோடு வரல. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்னும் முழு மனசோடு என்கிட்ட வரல, உன்னிடத்துல குறை இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க 7 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரிதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு எழுது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீயா பறிச்சு எடுத்து சாப்பிட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போன கனி ஒண்ணு உண்டு. ஆண்டவரே உனக்கு ஒரு கனியை கொடுக்குறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கனிக்காக 2 பேர் சண்டை போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போன கதை நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இறைவனிடத்தில் இருந்து வருகிற கனி எப்படிப்பட்ட கனின்னா விலையேற பெற்ற கனி. யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, படைத்த தகப்பனாகிய ஆண்டவர் கடத்திலிருந்து வருகிற கனி எப்படிப்பட்ட கனி அது. ஒரு கதையில பார்த்திருக்கிறேன், ஒரு படத்துல ஒரு கனிக்காக முருகரும் விநாயகரை சண்டை போடுவாங்க. ஒரு கனி, கடவுளே ஒரு கனிக்கு சண்டை போடுறாரு. உலகம் என்றால் என்ற தாய் தப்பனா என்னன்னு கேட்டு நாரதரை கேட்கிறான். நாரதர் சொல்றாரு, அம்மையப்பன் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். முருகர் என்ன பண்ணாரு, தன் மயில வாகனமா கொண்டு உலகத்துல சுத்தி வந்துட்டு கனி எடுக்கலான்னு பார்த்தா பிள்ளையார் அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு கனி எடுத்துற. ஏன் இதை உனக்கு சொல்றேன்னா,
கனி என்பது விலையேற பெற்றது கர்த்தருடைய கிருபையினால். அது இறைவனுடைய கரத்தில் இருந்து வந்த கனி. அதுதான் ஆதியிலே தேவன் சொன்னார், படைத்த தேவன் ஒரே ஒரு கடவுள் தான் கனி கொடுக்க முடியும், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆதியாகமத்திலே தேவனுடைய கிருபையினாலே ஒரு கனியை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி ஆதாமுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். கனி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான். கர்ப்பத்தின் கனி, மரத்தின் கனி, குடும்ப கனி, ஆசீர்வாத கனி, அன்பின் கனி, தேவனுடைய கிருபையினால கனிகளை கொடுக்கிறவர் ஆண்டவர். மரத்தில் உள்ள இலைகளை எல்லாம் தேடி தேடி பார்த்தா ஒரு கனி இல்லை. கர்த்தர் அந்த மரத்தை சபிச்சார். ஆனா இங்க என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு தருவேன். எப்பன்னா நான் சொல்றத காதுல கேட்டு அதன்படி நடந்தா. யார் சொல்றத கேட்டு நடக்கிற நீ? ஆதியில் இருந்த அன்பு இப்ப உனக்கு இருக்குதா? ஆதியில் இருந்த பக்தி இப்ப இருக்குதா? ஆதியில் இருந்த காலம் இப்ப இருக்குதா? தேவனோட உனக்கு ஐக்கியம் இருக்குதா? என் அன்பு தேவனோட பிள்ளைய இல்ல. அதுதான் கர்த்தர் சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, 5 வாசி பாருங்க. ஆகையால நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைச்சு மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டா நான் சீக்கிரமா உன்னிடத்துல வந்து நீ மன திரும்பாத பட்சத்துல ஏற்கனவே உனக்கு இருந்த பிரச்சனைய மறுபடியும் அதே பிரச்சனைய கொண்டாந்து உனக்கு வைப்பேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஏமாத்துறான்னு பாக்குற நீ, ஆண்டவரே ஏமாத்துறான்னு பாக்குற. செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் காரியம் அப்படியே ஜெயமாய் போச்சுன்னே பாக்குறியா? இல்ல இல்ல, நீ முடிவு வரையும் நிலைத்திருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆனா நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைச்சு மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் உன் விளக்க தண்ட அதிலிருந்து நீக்கிடுவன். கர்த்தருடைய கிருபையினால வெளிப்படுத்தல 2:5 செய்தி கேட்கிற கர்த்தருடைய மனம் திரும்ப வேண்டிய நிலைமையில உனக்கு ஒரு வாய்ப்பு தராது. மனம் திரும்ப. உனக்கு தெரியும் எங்க உட்கார்ந்த, இப்ப எங்க உட்காந்துனுக்கிற, இப்ப என்னென்ன பண்ணினுக்கிற, எதெல்லாம் சுயமா முடிவெடுக்கிற, எல்லாம் கர்த்தர் பார்த்து இருக்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த காரியத்திலிருந்து வெளியே வா. தேவ பிள்ளைகளே, உன்னை உண்டாக்குனவரும் உன்னை உருவாக்குனவரும் உன் தாயின் கருவில் இருந்து உன்னை வேறு பிரித்தவருமான கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா உன் அன்பு ஆண்டவருக்கு மட்டும்தான் அதிகமா இருக்கணுமோ தவிர விருத்தியா இருக்க கிடையாது. வாசி பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியா தேவன் நம்மோடு இடைபெறாரு. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12 ஒரு வாசி. அக்கிரமம் மிகுதியாவதினால அநேகருடைய அன்பு தணிந்து போகுது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் 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 அல்லேலூயா. அன்பு இப்ப என்னன்னா அக்கிரமம் அதிகமாக போறதுனால அன்பு இல்லை. இப்போ அல்லேலூயா. அக்கிரமம் அதிகமாகி போச்சு. அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல இப்ப அன்பு செலுத்துறது இல்லை. அந்த அன்பு வேற எங்க போகுது இப்போ? ஏன்? அக்கிரமம் மிகுதியானபடினா அநேகருடைய அன்பு தனிந்து போகுது. ஆமாவா இல்லையா? இந்த காலத்துல உண்மைக்கு மறு உண்மை இருக்குதா? இல்ல. நீதி இருக்குதா? நியாயம் இருக்குதா? இல்ல. குற்றத்தை கேட்டாக்கா அவன் நம்ம கிட்ட சண்டைக்கு வரான்யா. குற்றத்தை கேட்டாக்கா என்ன இருந்தா தரமாட்டான், என்ன சும்மா கேட்டுனுக்கிறா, இன்னும் ஓடியா போடுவான், உக்காந்து தானுங்கிறான் கேக்குறான்யா. வாங்கும் போது ரொம்ப தாழ்மையா கேட்டாங்க.
ஆனா கர்த்தருடைய கிருபையில உன்னை ஏமாத்தினா கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? யோசிப்பாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகுது. தேவனுடைய கிருபையினால அக்கிரமத்தை தேடி நீ போறதுனால. இது நாள் வரைக்கும் உன்னை காப்பாத்தின தாய் தகப்பனை போட்டு அடிக்கிற, கீழ்ப்படி மாட்டுங்கிற, ஊழியக்காரனை கீழ்ப்படி மாட்டுங்கிற, வேலை கொடுத்த நல்ல முதலாளிக்கு கீழ்ப்படி மாட்டுங்கிற, வாழ்க்கை கொடுத்த கணவனுக்கு நீ கீழ்ப்படி மாட்டுங்கிற. அக்கிரமம் மிகுதியாவதனால் சபைக்கு வரமாட்டேங்கிற, அக்கிரமம் பெருகுது. என் அன்பு பிள்ளைகளை, ஏற்கனவே நீ அக்கிரமத்தில் இருந்ததுனாலதான் கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தார், என்னை மீட்டெடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமா வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷன்? ஐஸ்வர்யம், பணக்காரன். எப்படிப்பட்ட மனுஷன்? பணக்காரன். ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் ஒருவன் இருந்தான். அவன் எப்படி வாழறான்னா, கர்த்தருடைய கிருபையினால ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரமா வந்து, பணம் இருக்கிறதுனால சுகபோக வாழ்க்கை வாழலாம். பணம் இருக்கிறதுனால, கர்த்தருடைய கிருபையினால, பணம் அதிகமா இருக்கிறதுனால, பணம் செழிக்கிறதுனால, கர்த்தருடைய கிருபை, அக்கிரமம் பெருகி போனதுனால தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. விரிசி போட்டு ஆடின்னு வரும். உடம்புல துணியெல்லாம் குறையுது, ஆம்பளைக்கு துணியெல்லாம் குறையுது. பணம் அதிகமாகி போச்சு. கர்த்தருடைய கிருபையில பேச்சு குறைஞ்சி போச்சு. மேல உதட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுப்பு சாயம் பூச்சியாச்சு. மேக்கப்பு, தலைக்கு போய் ஏற்கனவே அந்த முடி குச்சி 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 குச்சா இருக்கிறதுக்கு 25,000 ரூபாய் கொடுத்து குச்சி 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 குச்சா வச்சுன்னு வராங்க. அது முடி. நெகத்துல போயிட்டு என்ன பண்றாங்க? பாலிஷ் போடுறாங்க. அங்க தண்ணியில போய் சுட தண்ணியில காலை வச்சுட்டு அப்படி அது அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடுறாங்க. பாலிஷ் போடுறாங்க. முக பாலிஷ், சிங்க் பாலிஷ், செலக்ட் பாலிஷ். ஏன்? காசு அதிகமாகுது. யார் பண்ணது? ஒரு மனுஷன். பைபிள்ல வாசிக்கிறோம். இதெல்லாம் சொல்லும் போது உள்ள குத்தும், அப்படியே குத்தும், முள்ள குத்துற மாதிரி குத்தும். அப்படியே நான் என்ன செய்யறது? இறங்கதை தானே சொல்றேன். கடவுளுடைய கிருபையினால சட்டியில இருக்கிறது தானே அள்ளி போட முடியும் சாப்பிட்றதுக்கு. கர்த்தருடைய கிருபையினால தேவ பிள்ளைகளை, என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படின்னா, ரத்தாரம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினம் வாழ்ந்து வந்தான். சுகபோக வாழ்க்கை. ஆண்டவருக்கு என்னன்னா, ஆண்டவரை கூட்டம் வந்தானா? இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, வாசிங்க 20. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வனுடைய வாசல் அருகே கிடந்து, அல்லேலூயா. இப்ப மனுஷன் மொத்தம் பிச்சை எடுக்கிறவர். அவர் எப்படி இருப்பாரு? பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாரு. வாயெல்லாம் பல்லு, பிச்சை எடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஏத்துக்கினாரு. பிச்சை எடுக்கிறவரு ஆண்டவர் ஏத்துக்கினாரு. பணம் படைச்சுனாகிறான், ஆண்டவரை ஏத்துக்கல. ஏன்டான்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய மமதை. என்னடான்னா, இப்ப யாராவது சத்தியத்தை சொன்னோம்னா, என்ன அதுக்கு ஆண்டவரை பத்தி என்னன்னா, எனக்கு இதான் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் வந்து எனக்கு என்ன கொடுக்க போறாரு? காசு இருக்குது, பணம் இருக்குது, நல்லா வாழறேன், ஒவ்வொன்று இருக்கிறேன், எனக்கு எதுக்கு ஆண்டவர்? தேவ பிள்ளைகளே, உனக்கு எதுக்கு ஆண்டவருன்னு எப்ப தெரியுமா உனக்கு தெரியும்?
பூமியில நடமாடும் போது உனக்கு தெரியாது, அவனை சாயறப்பாரு, அப்பதான் தெரியும் ஆண்டவர் யாருன்னு. சாவர பத்தியா கர்த்தருடைய கிருபை, அப்பதான் தெரியும் உன் ஆத்துமா எங்க போகுது, பரலோகம் போதா நரகம் போதா, அப்பதான் எல்லாம். அப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. போயிட்ட பிற்பாடு என்ன பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. கர்த்தருடைய கிருபை. ஆனா இவன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய பிள்ளைகளை 2 மனுஷனை கர்த்தருங்க வெளிப்படுத்துறாரு. ஆனா கடவுளுடைய பிள்ளைகளே, பணக்காரன் கடவுளை அன்பு செலுத்தல, ஏழை ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துறான். தேவனுடைய ஸ்தோத்திரம். வாசிங்க 21. அவனுடைய மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளினால தன் பசி ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து உன் பருக்களை அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பெரும்பாலானவங்க நாய்க்கு சோறு வைக்கிறாங்களோ தவிர மனுஷனுக்கு சோறு வைக்கிறது இல்லை. ஆமாவா இல்லையா? நாய்க்கு சோறு வைக்கிறாங்களோ தவிர மனுஷனுக்கு சோறு போடுறது கிடையாது. அது போலதான் கடவுளுடைய கிருபைனால அன்னைக்கு நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? ஏழைகளுக்கு உதவத்தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். நாய்க்கும் கோய்க்கும் பூனைக்கும் அது காட்டு மிருகம். அது மிருகத்துக்கு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. நீ ஒன்னும் அந்த மிருகத்து மேல இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அன்பு ஆண்டவர் மேல இல்ல, நீ போய் நாய்க்கு மேல அன்பு வச்சு. இப்ப நாய் மேல அன்பு வச்சுங்கிற, ஆண்டவர் மேல அன்பு போயிடுச்சு, நாய் மேல அன்பு, பூனை மேல அன்பு. யோசிச்சு பாருங்க, சேட்டுக்கு எது மேல அன்பு? சேட்டுக்கு எது மேல அன்பு? பணம். சேட்டுக்கு, மார்வாடி சேட்டுக்கு எது மேல அன்பு? பணம். நிம்மேல் பணம் கொடுக்கிறான், நிம்மேல் நகை கொடுக்கிறான். நிம்மேல் மேல நம்பிக்கை இருந்தா கொடு. சேட்டு சொல்றான், சேட்டு சொல்றான். எப்படி சொல்றான்? என்னைக்காவது சேட்டு ஒயின் ஷாப் கடைக்கு போய் தட்டி பாத்துக்கிறியா? என்னைக்காவது சேட்டு நாய்க்கு சோறு வச்சு பாத்துக்கிறியா? என்னைக்காவது சேட்டு சினிமா ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனோன்னா முதல் டிக்கெட் வாங்க கியூல நின்னா பாத்துக்கிறியா? எங்கனாவது ஒரு சேட்டு குடிச்சிட்டு கீழே வந்தா பாத்துக்கிறியா? யோசிச்சு சொல்லு. என்னைக்காவது சேட்டு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒண்ணு கூப்பிட்டுக்கிறானா? உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துக்கிறானா? செய்ய மாட்டான், வரமாட்டான். யோசிச்சு பாரு. சேட்டு கூட்டு குடும்பமா தான் இருப்பான். இத்தனை வருஷமா சேட்டுக்கு உனக்கும் அப்படியே லிங்க் இருக்குதுல. நிம்மேல் வந்துட்டான், வாங்க 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 ஜி உட்காருங்க இன்னும் சொல்ல, நகை வாங்கி பணம் கொடுக்குறான். கல்யாணத்துக்கு கூப்பிட்டானா? கூட மாட்டான். பத்திரிக்கை வெப்பனி, நீ கண்டிப்பா வந்தோன்னும் சேட்டு நம்மள் வரான், நம்மள் முதலா வரான். நம்ம முதலா வந்து உண்மை பிள்ளை வாத்துறான், வருவானா? சொல்லுவான், நம்மளுக்கு அந்த நாள் வேலை ஆகி போச்சு, வரே முடியல, போச்சுக்காதே சொல்லுவான் சேட்டு. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்கிறார்வா. யோசுவாரு, அவன் பணத்து மேல குறியா இருப்பான். அவன் என்னைக்காவது நம்ம செய்யற மாதிரி எதனா செஞ்சிருக்கிறானா? செய்ய மாட்டான். யோசுவாரு, என்னைக்காவது கருவறையில இருக்கிற ஐயரு மேல தெய்வம் வந்து பாத்துக்கிறியா? வராது. நான் நம்மால் மேல வர. என்னைக்காவது ஐயரு காணிக்கு போட்டு பாத்துக்கிறியா? தட்சணை போட்டு பாத்துக்கிறியா? போட மாட்டான். ஆனா நம்மால் செய்வாங்க. நான் குறை சொல்லல, ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறேன். உன்னுடைய குணாதிசயம் என்ன? ஆண்டவரால் அபிஷேகம் பெறப்பட்ட அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் அன்பு எது மேல இருக்குது? பணம் படைத்தவனும் பணம் படைக்காதவனும் பணக்காரனும் ஏழையும் இங்கே தேவன் வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய குணாதிசயம், அந்த குணாதிசயத்தை அவன் மாறல, அந்த குணாதிசயம் இன்னொருத்தன் மாறல, ஆனா நீ மாறுறியே. ஏன் கர்த்தருடைய பிள்ளை ஏன் மாறுற? யோசிச்சு சொல்லி பாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, நாய்க்கு சோறு வச்சான், மனுஷன் போய் கேட்கிறான், மனுஷனுக்கு சோறு வைக்கணும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு நாள் மரணம் வருமே, ஒரு நாள் மரணம் வருமே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஜீவபுஸ்தகத்துல பெரிதப்படாதவன் நரகத்துல தள்ளப்படுவன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறவன் கடைசி வர கூட வருகிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தானே. ஆமா தேவ பிள்ளைகளே, பணம் படைத்தவனே இந்த செய்தியை கேளு. கர்த்தருடைய கிருபையால சொத்து படைத்தவனே இந்த செய்தியை கேளு. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிற மகனே மகளே செய்தியை கேளு. ஒரு ஆவால் ஆதாரான அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது, நீ கட்டினதும் நாட்டினதும் உன் கூட வராது. கூட வருமா? வட்டி மேல வட்டி வாங்கின சேட்டு உன் கூட பணம் வருமா? மாடி மேல மாடி வச்சிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரிய, என் அன்பு சகோதரா, எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாட்டுல பிசினஸ் போடுறிய, வெளிநாட்டுல பதுக்கி வச்சுக்கிறிய, அது உன் கூட வருமா? வராது. அப்படியேதான் இருக்கும். ஆனா உன்னையும் என்னையும் அந்த சராசல படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானா சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆத்மா விண்ணுக்கு போயிடும். விண்ணரசு சொல்றாரு எப்படி? கடைசி வர கூட வருவர் இயேசு வருவாரே, அவர் கட்டளை படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வருவர் இயேசு வருவாரே. அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. நீ கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது, கட்டினதும் நாட்டினதும் கூட வர. கோரி 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 கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது, கட்டினதும் நாட்டினதும் கூட வராது. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர், அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வரும் இயேசு ஒருவரே. துக்கம் கொண்டாடிடுவார் வீடு வரைக்கும், சுத்தி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். அம்மா போயிட்டியம்மா, அப்பா போயிட்டே, ஐயோ என்னை இவ்வளோ காப்பாத்தினியே. அன்னைக்கு மட்டும் அழுவான், அன்னைக்கு மட்டும் சுத்துவான், அன்னைக்கு மட்டும் பந்தயத்துல வருவான், அன்னைக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுவான், அன்னைக்கு மட்டும் கோடி போடுவான், அன்னைக்கு மட்டும் துணி போடுவான். அதாட 3 நாளுக்குள்ள உன்னை மறந்துடுவானே. துக்கம் கொண்டாடிடுவான் வீடு வரைக்கும், சுத்தி நின்று அழுதிடுவான் எடுக்கின்ற வரைக்கும். பிடிமண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும், பிடிமண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும். கடைசி வர உன்னோட அவன் வருவதில்லையே, கடைசி வர உன்னோட அவன் வருவதில்லையே. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர், அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவார். கடைசி வர கூட வர இயேசு ஒருவர். நிர்வாணிய வந்தவனே தாய் வயிற்றுல நிர்வாணமா வந்த மகனே மகளே, உனக்காக கண்டவர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து உன்னோடு இடைபடுறாரு. ஆமா, தாயின் கருவில நிர்வாணிய வந்தவன நிரந்தரமா போகிறிய, நிலை இல்லா உலகினில நிரந்தரமோ யாரும் இல்லை. ஆமா 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 ஆமா. நிர்வாணிய வந்தவன நிரந்தரமா போகிறிய, நிலையில்லா உலகினிலே நிரந்தரமோ யாரும் இல்ல. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா, உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. கொலை செஞ்சிருக்கிறியா, திருடி இருக்கிறியா, பாவம் செஞ்சிருக்கிறியா, உன் குடும்பத்துக்கு எதை வச்சுட்டு போற? புண்ணியத்தை வச்சுட்டு போறியா, பாவத்தை வச்சுட்டு போறியா? சூனியம் மந்திரம் பேய் பிசாசு கீழில் அகப்பட்டு உன் குடும்பத்துக்கு புண்ணியத்தை தேடி வைக்கிறியா, என் தேவனுடைய மகாபெரிய பாவத்தை தேடி வைக்கிறியா? உன்
பாவம் உன்னை தொடரும் மனிதா, ஒரு விஷம் மறந்திரும்பு மனிதா, நீ ஒரு விஷம் மறந்திரும்பு மனிதா, ஒரு விஷம் மறந்திரும்பு மனிதா, நீ ஒரு விஷம் மறந்திரும்பு மனிதா. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவரே, அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் 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 அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், பணக்காரனும் மறிச்சான், ஏழையும் மறிச்சான். இப்ப ஆண்டவருடைய மகாபெரிய கிருபைனால இந்த ஏழை எங்க போய் நிக்கிறான்? பணக்காரன் விட்டாண்டு போய் நிக்கிறான். ஆனா உன்னோத்தம் பாருங்க, வாசிங்க அப்போஸ்தலர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பரிசுத்தமான கரம் நம்மோடு அசைவடும்படி, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் கர்த்தருடைய கிருபை வாசிங்க. 1 முதல் 1 2 வாசிங்க. அப்போஸ்தலர் 3 1 2. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தாங்க. தேவாலயத்துல பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் என்ற வைப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருத்தன் பணக்கார வாசல்ல போய் நிக்கிறான், அங்க வெக்கப்படுறான், சோறு தண்ணி கூட கிடைக்கல. ஒருத்தன் ஆலயத்துக்கு முன்னால உட்கார்ந்து கையேந்திரான், அங்கே ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீ யாரை நம்பி இருக்கிற? உன்னை கொஞ்சம் சிந்தித்து சீர்திருப்பா. யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? மனுஷன் மேலையா? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேலையா? பணக்கார மேலையா? எம்எல்ஏ மேலையா? எம்பி மேலையா? இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது சீட்டு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை நீ இருக்கிறியா? ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை. அலங்கார வாசல் தேவாலயம் என்னப்பட்ட தேவாலய தண்டையில என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பிச்சை கேட்கிறதான ஒரு மனுஷன் உட்கார்ந்து கேட்கிறான். வாசிங்க அப்போஸ்தலர் 3:8 வாசிச்சு பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷனை நம்பனா ஒரு பிடி சோறு கூட தரமாட்டான். ஆனா ஆண்டவரை நம்பனா உன் வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவா. கரடு முரடான உன் குணாதிசயங்களை கர்த்தரை மாற்றுவா. 9ஆம் மணி வேளையிலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்த போது, அவர்களை ஜெபித்த போது, அந்த மகனுடைய சூழ்நிலையை கர்த்தரை மாற்று. யார கேட்கிற? யார நம்பி இருக்கிற? தேவ பிள்ளைகளே, அவன் என்ன செய்யறான்? குதித்து எழுந்து நடந்து நடந்து குதித்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். இது யாரால முடியும்? ஆண்டவரால மட்டும்தான். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரரால மட்டும்தான் முடியுமா தவிர, உன் வாழ்க்கை மாறணுமா? அதில் இந்த கொண்ட அன்பு எங்க? ஆண்டவர் கேட்கிற. தேவனை தேடி வந்து பின்மாற்றமா போயிருக்கிறியே, எங்க உட்கார்ந்து இருக்கிற? வாசிங்க லூக்கா 16:21, 22. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்ங்க வந்து அவன் பற்களை நக்கிச்சு. அல்லேலூயா. மேஜையாண்ட நின்னுங்கிறான், சாப்பிட்றாங்க எல்லாம். ஏழை பிள்ளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஏழை பிச்சைக்காரரு ஐஸ்வர்யா வீட்டு முன்னால போய் நிக்கிறாரு.
அவர் என்ன பண்றாரு, அடி உள்ள இருந்து நாய்களுக்கு லெக் பீஸ் தூக்கி போடுறாரு, அப்படி லெக் பீஸ் அடிக்கிறாரு, மட்டன் அடிக்கிறாரு, பிஸ்கட்டுங்க வாரி கொட்டுறாரு. பசிக்காக ஒரு மனுஷன் துடிச்சுன்னு இருக்கிறான். அவனுடைய கல் நெஞ்சம் மிருகத்துக்கு இரக்கம் செய்தான தவிர மனிதனுக்கு இரக்கம் செய்த. பிள்ளைகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளே, கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க, அது லூக்கா சுவிசேஷம் 16:23-24 வாசிச்சு பாருங்க. பாதாளத்துல அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்துல அவர்காயமையும் மடியில ராசுரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் கூப்பிட்டான். இப்ப யார கூப்பிடுறான்? லாசரு தான் தெரியும். லாசரு தான் டெய்லி வீட்டாண்ட வந்து சாப்பாடு கேட்டு வந்தவர். இப்போ அவர் வந்து ஆண்டவர் கூட இருக்கிறாரு, இவர் நரகத்தில் இருக்கிறாரு. உன் பணம் நரகத்திலிருந்து விடுதலையாக்குமா? உன் பொண்ணும் பொருளும் நரகத்திலிருந்து விடுதலையாக்குமா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சேட்டு, உன் தங்கம் உன்னை விடுதலையாக்குமா? வைரம் உன்னை விடுதலையாக்குமா? உன்னை விடுதலையாக்குன்னா ஒரே ஒருவரால தான் முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசிப்பானாகில் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் ஆண்டவர். அப்ப அவரு உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானா உன்னுடைய ஆத்துமா பரலோகத்திலே யுகாயுகமா நித்திய காலமா கடவுள் உன்னை ஆத்துமாவை சொர்க்கத்துல வச்சிருக்க. இவன் நரகத்துல இருக்கிறாரு, கூப்பிடுறாரு, ஆபிரகாமே லாசரு அனுப்பு. அவன் விரல் நுனியில கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து என் நாவை குளிர செய்யறான். அவன் நாவு கூட ஒரு நாள் பசியால துவண்டு போயிருந்தது. இன்னைக்கு தண்ணி கேட்கிறேன், நீ அன்னைக்கு சோறு போட்டியா? கடவுள் உனக்கு கணக்கு கேட்பாரு. நன்றியை மறந்துட்டு இன்னைக்கு எங்கெங்கயோ போய் நிக்கிற. அதுக்குதான் கர்த்தர் சொன்னாரு, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ இந்த நிலைமையில இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. எங்க இப்போ அன்பு? உன் அன்பு எங்க போய் நிற்பா? என் அன்பு தேவ பிள்ளைகள் கதறான். பணம் வச்சிருக்கும் போது மனுஷனை மதிக்கல, பணம் வச்சிருக்கும் போது தான தர்மம் பண்ணல, பணம் வச்சிருக்கும் போது ஏழைகளை நேசிக்கல. அன்று சொன்னார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா அதை மனிதன் மறந்து போகிறான். வாசித்து கடந்து போகலாம். 27, 28. அப்பொழுது அவன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப அவர் அங்கிருந்து பேசுறாரு. செத்தவனால் எப்படிங்க பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. செத்தவனால் எப்படி பேச முடியும்? பைபிள் போய் சொல்லுதா? உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற வேதம், உடமிடப்பட்ட வேத புத்தகம், கிமு கிபி என்று பிரிக்கிற பரிசுத்தம் உள்ள தேவனை கொண்டு நீ இந்த உலகத்தை பிரிக்கிற நீ வேதம் சுத்தமானது. ஜீவபுஸ்தகத்துல உன் பேர் இல்லைன்னா உனக்கு நரகம் நிச்சயம். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட அதை பத்தி கவலை இல்லை. அப்ப சொல்றாரு, எனக்கு 5 பேர் மேல 5 அனந்தம் இருக்கிறான். செத்த லாசரு உயிரோடு போனாங்க சாட்சி சொன்னா அவங்க மனம் திரும்பவனு ஒரு மண்ணங்கட்டையும் திரும்ப மாட்டான். அதுக்கு அலங்கார வாசல் தேவாலயம் சொல்லப்பட்ட டேவிட் குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மோசேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு,
ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, லூக்கான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் சாமியல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுளுடைய கிருபைனால பவுலுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க சொல்றதை கேட்டாங்கன்னா உன் அண்ணன் தம்பி காப்பாற்றப்படுவான், உன் அக்கா தங்கச்சி காப்பாற்றப்படுவா, உன் தாய் தோப்பம் காப்பாற்றப்படுவான். கண்களை மூடி தேவனை நோக்கி பார். இந்த செய்தி கேட்ட கத்துடைய நீ எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பொன்பொருள் ஆண்டவர் கேட்கல, உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. உயிருக்காக ஊசலாடி கொண்டிருக்கிறதா உன் ஆத்மா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் நோய்களை குணமாக்குங்க. அப்பா, இன்று முதல் உன்னை சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்றேன் சுவாமி. உன் சுய ரத்தத்தால் என கழுவிறாக, என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. நான் எங்கேயோ தெரிந்தேன், எங்கேயோ அலைஞ்சேன், அன்பு எங்கேயோ வச்சிருந்த ஆண்டவரே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று என் பேர்ல குறை சொன்னி அப்பா. ஒரு விஷயம் இறங்கமடி ஜெபிக்கிற, ஒரு விஷயம் இறங்கமடி ஜெபிக்கிற. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன் அன்பு யார் மேல இருக்குது? ஒரு அபாலாதார் யாரை நம்பி இருக்கிற? மனுஷனையா ஆண்டவரையா? அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்பி வந்தான். பிச்செடுக்கிற ஒரு சகோதரன் பணக்காரனை நம்பி போனா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு சுகம் கிடைச்சது? யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார்? தேவபிள்ளை, இப்ப மணந்திருந்து, இப்ப மணந்திருந்து. அதிலே கொண்டிருந்த அன்பை விட்டா உன் பேர்ல குறை இருக்குன்னு கர்த்தர் சொல்றான். தேவ மகிமை. ஒரு அபாலாதாரா எங்கே நிற்கிறா? நீ எங்கே நிற்கிறா? இயேசு அழைக்கிறா, இறைவன் அழைக்கிறா. வருவாயோ, மனதை தருவாயோ? வருவாயோ, மனதை தருவாயோ? கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்புவாயானால் பரலோகத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு புசிக்க தருவேன். அந்த கனியை நீ புசிக்கும் போது யுகாயுகமாய் என்னோட நீ வாழலாம். அந்த கனியை நான் உனக்கு தரும்போது நீ தேவ தூதர்களை போல என்னோட யுகாயுகமா இருக்கலாம். கர்த்தருடைய கருபையால் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கும் கனியை வாங்கி கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் உன்னை அழைக்கிறா. உன் அன்பு எங்கே? உன் ஆசீர்வாதம் எங்கே? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்ப உதவி செய்வதாக. உன் அன்பை விட்டு விலகிற எந்த ஒரு ஆசீர்வாதம் விட்டு விலகி உம்மோடு கூட நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யப்படும் பாதங்களோடு ஜெபிக்கிறோம். கேட்டவர்களையும் பார்த்தவர்களையும் ஆசை துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய அணி நோய்க்கின்ற சதாகாலம் நடுவில் சர்வஸ்வம் கட்டபடி ஆடு கர்த்தர் சித்தமாக கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதரகத்தை நம்ம நடத்துவாராக. ஒரு வார்த்தை பிரைஸ். ஆமென்.